பாயாசம். இந்த பாயாசம்னு சொல்லும்போது நாக்குல எச்சி வருதுல்ல, எனக்கு வருது. எப்படா செஞ்சு சாப்பிடுவோன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எனக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள். ஒரு ஸ்பெஷல் டேன்னு கூட சொல்லலாம். அதனால தான் இந்த பாயாசம். நல்ல விஷயம் சொல்லும்போது ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அதனால தான் இந்த ஸ்வீட்டு. இது நான் ஃபஸ்ட்டு முருகன் கோவில் பழனியில தான் நான் சாப்பிட்டேன். எனக்கு இந்த பருப்பு ஐட்டம் பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் சரி, பிரசாதம் அப்படிங்கிறதுனால முருகன் கோயில்ல சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நாக்குலயே இந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. அதனால மறக்க முடியல. சரி, ஓகே, இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் 1 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்து நான் குக்கரில் போட்டிருக்கேன். போட்டு வறுக்க போகிறேன். இது ரொம்ப வறுக்க தேவையில்லைங்க. சும்மா ஸ்மெல்லு வர அளவுக்கு மட்டும் வறுத்துக்கிட்டா மட்டும் போதும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அப்படியே ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது ஓரளவுக்கு வறுத்து ஸ்மெல்லு வந்தோடனே இப்போ தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 1/2 டம்ளர் போட்டிருக்கேன். அதனால் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து அளவு இதெல்லாம் தெரியாது. அப்படி தெரியாதவங்க இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டா மட்டும் போதும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் தெரிஞ்சுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் தண்ணி பத்தாமல் போயிடுச்சுன்னா பாசிப்பருப்பு பாயாசம் தீஞ்ச பருப்பு பாயாசம் ஆகிடும். இந்த டம்ளரில் தான் நான் 1 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தேன். இதுலேயே நான் இப்போ வெல்லத்தையும் அளந்து எடுத்துக்கிறேன். நான் 1 1/2 டம்ளர் போட்டதுனால 3 டம்ளர் போட போகிறேன். வெல்லம் எனக்கு எந்த அளவுக்கு தான் உடைக்க முடிஞ்சுது. ஏன்னா இது உடைக்கிறதுக்குள்ளேயுமே எனக்கு மலையை இடித்து மாவாக்கின மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதனால் போதுண்டா சாமி அப்படின்ட்டு விட்டாச்சு. ஏன்னா இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறும். அளவுகள் மாறுறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்க போகிறேன். இப்போ பாசிப்பருப்பும் விசில் வந்துருச்சு. 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது வெல்லத்தை கரைக்க போகிறேன். வெல்லத்தை கரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக கரைஞ்சிரும். இல்லைனா அடி பிடிச்சி தீஞ்சு நாரி நாராசமாக போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். இப்போது இது கரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் கரையிட்டும். பாருங்கள், அப்பயும் கொஞ்சம் லைட்டாக கட்டிக்கிட்டியாக தான் இருக்குது. இது நல்லா போட்டு கரண்டியில் போட்டு நல்லா குத்துன்னு குத்தி கரைய வச்சாச்சு எப்படியோ. அடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாசிப்பருப்பு. பாருங்கள் இப்படி பூ மாதிரி இப்படி வெந்திருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போதே. இந்த பாசிப்பருப்பு பார்க்கும்போதே எனக்கு எப்படா பாயாசம் குடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா? 5 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டதுமே எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா நல்லா குழகுலம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்தால் தான் பாயசம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பருப்பு மாதிரி இருந்தாவோ இன்னொரு 1 விசில் 2 விசில் விட்டு கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு சூப்பராக வெந்துருச்சு. அதனால் வைக்க தேவையில்லை. இப்போது இதில் முக்கியமான பொருளெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா தான் டேஸ்ட்டே இருக்குது நம்மளுக்கு. இதை பார்க்க இன்றைக்கி செய்யறதுக்குள்ளேயுமே எனக்கு நாக்கில் வேறு எச்சி ஊறிட்டே வேறு இருக்குது. அதுக்குள்ளே இங்கே ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த நெய் கொஞ்சம் லைட்டாக காயிட்டும். தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீஸாக கட் பண்ணி இதையும் நெய்யிலே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி அப்படி ஒரு பரட்டி இப்படி ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா அந்த பொன்னிறம் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்த உடனே நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை போட்டு சும்மா அப்படி ஒருக்கா இப்படி ஒருக்கா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, அடுத்தது முக்கியமானது குண்டு குண்டாக வரும் இல்லையா? திராட்சை. அது இப்போ சேர்க்க போகிறோம். இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. இதில் 2 ஏலக்காய் போட்டுக்க வேண்டியது தான். ஏலக்காய் தூள் இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லாதனால நான் ஏலக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஒரு 2 ஏலக்காய் எடுத்து அப்படியே உடச்சி போட்டுவிட்டேன். இந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அதுக்காக. ஒரு சிலர் போடுவாங்க, ஒரு சிலர் போட மாட்டாங்க. ஏலக்காய் நான் போடுவேன். இப்போது வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி சல்லுன்னு கரைஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதில் இருக்க அந்த தூசி இதெல்லாமே வந்துருச்சு. பாருங்கள் எப்படி கிளறும்போது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நல்லா இது கிளறி விட்டுக்குவோம். இந்த கட்டியாக இருக்கிறதுல நல்லா அடித்து கிளறணும் அப்படின்னா சூப்பராக வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். கலரே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குல்ல? இப்போது இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் சூடாகட்டும். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இந்த பாயசத்தை பார்க்கவே எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். பாருங்கள் நெய் பாருங்கள் எப்படி ஊற்றுதுன்னு. நெய்யோட வாசனையே நெய் தான். பாருங்களேன், அவ்வளோதாங்க. அப்படி ஒரு கலர் இப்படி ஒரு கலர் நல்லா கிளறி விட்டுட்டு
எனக்கு இப்பயே நாக்குல வேற எச்சி வருது. அப்படியே கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது கூட இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ துருவல் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அப்படியே போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக தூவி விட்டு கிளறி விட்டுக்குவோம். இப்போ தேங்காய் பூ துருவலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க. நான் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சொல்கிறேன். அதனால தான் இவ்வளோ ஷுவராக சொல்கிறேன். அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை இதே மாதிரி எப்பயும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த ஸ்வீட்டுக்கு காரணம் 1, 2, 3 நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மிக 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 பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. டாடா.